Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அறம் பொருள் இன்பம் என்ற பெயரில் 436 தொலைநோக்கு செயல் திட்டங்கள் தமிழக அமைச்சரவை கூட்டத்திலே முடிவு. விஜய் அண்ணா மீது வெற்று எதிர்ப்பு அரசியலால் இதை நான் சொல்லவில்லை. இது தேன் கலந்த வார்த்தைகளால் அறிவிப்பு வெளியீடு. அதிர்ஷ்டத்தால் வரும் வெற்றியை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு வேண்டுமானால் இது போன்ற அறிவிப்புகள் உதவலாம் என்று விஜய் அண்ணா நினைக்கிறாரோ, அதிர்ஷ்டத்தால் வரும் வெற்றியை தொடர்ந்து தங்கி இருக்க வேண்டுமானால் அதற்காக நாம் நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். விஜய் அண்ணாவுக்கு கிடைத்திருக்கும் வெற்றியை அதிர்ஷ்டத்தால் கிடைத்த வெற்றி என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. மக்கள் தொண்டு, உயர்ந்த லட்சியம், சிறந்த கொள்கை பிடிப்பு, கொடைத்தன்மை, தனி வாழ்வு தூய்மை, நிர்வாக அனுபவம், அரசியல் வரலாறு, ஆகச்சிறந்த ஆளுமையின் எடுத்துக்காட்டாக இது போன்ற எதுவுமே இல்லாமல் விஜய் அண்ணாவிற்கு கிடைத்திருக்கும் இந்த வெற்றியை அதிர்ஷ்டத்தால் அமைந்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், விஜய் அண்ணா மீது வெற்று எதிர்ப்பு அரசியலால் இதை சொல்லவில்லை. விஜய் அண்ணா இதுவரை தனது தலைமை பண்பை சினிமாவில் மட்டும்தான் காட்டியிருக்கிறீர்கள். நிஜத்தில் அதனை இதுவரை அவர் காட்டியதாக நமக்கு தெரியவில்லை. முதல்வர் பதவி ஏற்று இந்த ஒரு மாத காலத்திலும் விஜய் அண்ணாவின் ஆளுமை பண்பு முழுமையாக வெளிப்பட்டதாக தெரியவில்லை. சென்னையிலே அவர் பதவி ஏற்ற போதும், திருச்சியிலே அவர் நன்றி அறிவித்த போதும், அமைச்சரவை கூட்டத்தின் செய்தியிலும் வெறும் நாடகத்தன்மைதான் மேலொன்று தோன்றுகிறது. உண்மை இருப்பதாக தெரியவில்லை. விஜய் அண்ணா கம்பீரமாய் பேசுகின்ற அந்த பேச்சு இயற்கையை விட செயற்கையாகவே அது மேலோங்கி இருக்கிறது. விஜய் அண்ணா பதவி பிரமாணம், நன்றி அறிவித்தல், தலைமைச் செயலகம் வருவது, மக்களிடத்திலே கை காட்டுவது, அமைதிப்படை திரைப்படத்தை தான் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது. சினிமா கதாநாயகனாக விஜயை உண்மை கதாநாயகனாக நினைத்து, சினிமா கதாநாயகனான விஜய் அண்ணாவை உண்மை கதாநாயகனாக நினைத்து இளையோர் கூட்டம் விஜய் அண்ணா பின்னால் வருகின்றதே. விஜய் அண்ணா அந்த இளைய சமுதாயத்தின் எதிர்காலம் என்னாகுமோ காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். விஜய் அண்ணா தமிழின தலைவனா சட்டசபைக்குள் கோட்டும் சூட்டுமாய் நீங்கள் நுழைந்த காட்சி ரசிக்கும்படியாக இல்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார். சட்டசபையிலே அத்தனை பேரும் தமிழ் கலாச்சார உடையிலே, சட்டசபையிலே அத்தனை பேர்களும் தமிழ் கலாச்சார உடையிலே அமர்ந்திருக்க, விஜய் அண்ணா மட்டும் மேற்கத்திய உடையிலே வருவதன் காரணத்தை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஒருவேளை மேற்கத்திய உடைதான் இளையோர் சமுதாயத்தை ஏமாற்ற, மேற்கத்திய உடைதான் இளையோர் சமுதாயத்தை ஏமாற்ற உருப்படியான உடை என்று அவர் நினைக்கிறாரோ என்னவோ. விஜய் அண்ணா பூனை மெலிந்தால் எலியும் எட்டி உதைக்குமா என்ற கதைதான் விஜய் அண்ணா நடவடிக்கையை பார்க்க முடிகிறது. நிர்வாகம் என்பது விஜய் அண்ணா சினிமா வசனம் பேசுகிற வேலை அல்ல. நிர்வாகம் என்பது சினிமா வசனம் பேசும் வேலை அல்ல என்பதை விஜய் அண்ணாவிற்கு தற்போது தெரிய வந்திருக்கும். மிளகாப்பொடியை மொத்தத்தில மிளகாப்பொடியை போட்டு பாயாசத்தை இனிக்க வைப்பேன் என்று சொன்னான். எப்படியோ அப்படித்தான் இருக்கிறது விஜய் அண்ணாவினுடைய ஒவ்வொரு அறிவிப்பும். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.